காடு வெட்டி குரு சொல்றீங்கல்லங்க, காடு வெட்டி குருவே அன்புமணி தான் கொன்னாருன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. ஆமாங்க, உங்களுக்கு பிரச்சனை புரியுதா இல்லையா? இல்லனா அவ வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான். யாரு கோட்டுபுரத்துல ஒருத்தி இருக்கா பாரு, மறுபடியும் கோட்டு போறோம். அதுதான் பிரச்சனை. அன்புமணிக்கு பிரச்சனை, ராமதாஸுக்கும் இல்லை. இன்னைக்கு வேல்முருகனே அவரோட போய் சேர்ற மாதிரி இருக்குது போல இருக்குங்க. நாங்கள் வேல்முருகன் யாருக்கிட்ட வேணாலும் துட்டு இருந்தால் போவார். அது அண்ணன் ஜெகத் ரசிகன் கூட்டாலும் போவார். தளபதி இப்போ சட்டசபத்தில் வந்து ஆன்னு பேட்டி கொடுத்தாரு. சபாநாயகர் உக்காரான்னாரு சபாநாயகர் அப்பாவு. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது, அன்புமணிக்கு சும்மா வந்து அந்த ராமதாஸுக்கு மக்கள் செல்வாக்கு, அன்புமணிக்கு ஆடு மாடு செல்வாக்கு இருக்குதா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஏங்க ஒரு செல்வாக்கு இருந்தா நீ கூட்டினார்ல 108 மாவட்ட செயலாளர்ல அந்த பேர் எத்தனை பேர் வந்தான்? 8 பேர் கூட வரலைங்க. கம்மிருங்க, வெகு கொண்டு எழுதிட்டாங்க. ஐயோ கட்சி நமங்களே இல்லையா? குடும்ப தலைவரே நான் சொல்லுவோம். ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் நாங்கள் தலைவர்னு கூப்பிடுறது சைதோசாமி மட்டும் தான். வேற யாரும் நாங்கள் தலைவர் இடமாரி யாரும் தலைவர்னு கூப்பிட சொல்லுவாங்க, கூட மாட்டாங்க. ஆனால் சைதியார தலைவர்னு கூப்பிடுவாங்க. அப்பதான் மெதுவாக வந்து எல்லாரும் திட்டின உடனே, ஐயோ இது மாதிரி சம்மாதிக்கிறியா உங்க கண்ணு எதிர்க்க இந்த கட்சி ஆயுதுன்னு எல்லாரும் போய் முறையிட்ட உடனே முதல் முறையா வாயை திறந்து ஐயா OPS சேர்த்துங்க. கோட்டு விடுறது அப்படி என்னங்க ரகசியம் இருக்குது? சொல்லுவா அவளே. இப்ப 2 நாள் வெயிட் பண்ணுங்க. என் மடியில பத்துட்டு போனாரு, நான் காலாமுக்குனேன், கையாமுக்குனேன், அதாமுக்குனேன், இதாமுக்குனேன். இப்ப 2 நாள் ஓட போறாங்க. இல்ல நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்களோன்னு நான் யோசிக்கிறேன். 1000 கோடி இருக்கு. எப்படி உங்களுக்கு இதெல்லாம்? ராமதாஸோட சின்ன வீட்டோட பணம், கோட்டுப்புறத்து அம்மாவோட சின்ன வீட்டு பணம் யாரு கிட்ட இருக்குது? அந்த 1000 கோடின்னு கேளுங்க. இல்ல முடிஞ்சா என் மேல வழக்கு தொடுக்க சொல்லுங்க. சிஆர் பாஸ்கர் அப்படிதான் சேர்த்தினாரு. 500 வருஷம் நீங்க எல்லாம் பண்ண காடு வெட்டி குரு என்ன பாவம் பண்ணாரு? மாவீரன் காடு வெட்டி குருன்னா அப்படியே புல்ல அடிக்குங்க வன்னியர்கள் மத்தியில. அவங்க பையன் பொண்ணெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க சொல்றேன். அதாவது ராமதாஸ் வந்து இருக்கிறதுலே வன்னியர் சங்கத்துமா இருக்கட்டும், பாட்ட குறைஞ்ச உழைப்பு தான் போயிட்டு. நான் கேட்ட 95,000 கிலோமீட்டர் நடந்த 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் வச்சு அந்த மாதிரி கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் உட்காந்து. காடு வெட்டி குரு சொல்றீங்கல்லங்க, காடு வெட்டி குருவே அன்புமணி தான் கொன்னாருன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. ஆமாங்க, உங்களுக்கு பிரச்சனை புரியுதா இல்லையா? இல்லனா அவ வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான். யாரு கோட்டுபுரத்துல ஒருத்தி இருக்கா பாரு, மறுபடியும் கோட்டு போறோம். அதுதான் பிரச்சனை. அன்புமணிக்கு பிரச்சனை, ராமதாஸுக்கும் இல்லை. கோட்டு விடுறது அப்படி என்னங்க ரகசியம் இருக்குது? சொல்லுவா அவளே. இப்ப 2 நாள் வெயிட் பண்ணுங்க. என் மடியில பத்துட்டு போனாரு, நான் காலாமுக்குனேன், கையாமுக்குனேன், அதாமுக்குனேன், இதாமுக்குனேன். இப்ப 2 நாள் ஓட போறாங்க. இல்ல நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்களோன்னு நான் யோசிக்கிறேன். 1000 கோடி இருக்கு. எப்படி உங்களுக்கு இதெல்லாம்? ராமதாஸோட சின்ன வீட்டோட பணம், கோட்டுப்புறத்து அம்மாவோட சின்ன வீட்டு பணம் யாரு கிட்ட இருக்குது? அந்த 1000 கோடின்னு கேளுங்க. இல்ல முடிஞ்சா என் மேல வழக்கு தொடுக்க சொல்லுங்க. நான் வாழ்க்கை சந்திக்க தயாரா இருக்கேன். கண்டிப்பாங்க போட்டுருவாருங்க. இளைஞர் மாதிரி இருக்காரு, இருக்காரு. யாரு? ராமதாஸ். வயசு தான் 87. அதான் நீச்சல் அடிச்சு பாத்துமே. ஆமா, வயசு 87. அதான் நாங்க தான் ஒத்துக்கிறோங்க. அதனாலதான் சொன்ன அவரு இந்த ஏஜி வந்து நான் வெறும் நம்பர்னு சொன்னாரு. அது வந்து ஏஜி கிடையாதுன்னு சொன்னார்ல, அது அவர் சொன்ன டைலாக் இல்ல, அந்த அம்மா சொன்ன டைலாக். ஓ உனக்கு இன்னும் வயசு ஆகலையா? யாரு? கோட்டுப்புறத்து அம்மா சொன்னது. மறுபடியும் கோட்டு போறோம். சொன்னது நான் சொல்ல முடியும். நீ போய் நீ திரும்ப கட்சி தலைவர் பதவி வந்தா தலைவர் பதவியோட வீட்டுக்கு வா, இல்லன்னா வீட்டு காலடி எடுத்து வைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இதான் அந்த போதுமா கோட்டுப்புறத்து அம்மாவோட கட்டளை. சரி, கட்டளை. அவரை பத்தியாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. 7 நாள் சரஸ்வதி அம்மா வீட்டுல சாப்பிடல அவரு. திண்டிவனத்துல அந்த அம்மா கூட தான் இருப்பேன், அந்த அம்மாவை தான் வச்சுப்பேன். 7 நாள் உண்ணாவிரதம் இருந்து அந்த அம்மா கூட போய் எனக்கு என்னைக்கு பார்த்தாலும் அவர் இருக்கிறது தைலாபுரங்க. ஏதோ 1 நாள் 2 நாள் இங்க வந்தாரு, இந்த பக்கம் மெட்ராஸ் பக்கம். கிருஷ்ணசாமி சார் இருக்காரு, அவர் சம்பந்தி. போய் பாருங்க, பேத்தி பேரன் பையன் அந்த குடும்பத்தோட இருக்கிறாரு. இவர் ஏன் குடும்பத்தோட இல்லாம காட்டுல போய் வச்சுக்கிறாரு? யாரு? இது சௌமியாவோட அப்பா சொல்றீங்களா? எங்க பங்காளி அவங்க. இவர் ஏன் போய் காட்டுல இருக்கிறாரு? காட்டுல இருக்காருன்னா அங்க ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் எல்லா வசதியும் இருக்குது. இல்ல நான் புரட்சி தலைவரா தோட்டத்துல இருந்து வருது கேக்குறேன். இவருக்கு என்னத்துக்கு காட்டுல இருக்கிறாரு? காட்டுல எதுக்கு மறைஞ்சு வாழ்ந்துருக்கிறேன்? வா வெளியில வெளிச்சத்துக்கு வா. வீடு டவுன் திண்டிவனம் டவுன்ல வீடு இருக்குது. திண்டிவனம் டவுன்ல டாக்டர் பார்மசி இருக்குது. உனதான் 87 வயசாவது நான் தான் இருக்கிறேன்னால மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு. அதே 3 ரூபாய்க்கு பாரு, இலவச ட்ரீட்மெண்ட் பாரு. எனக்கு அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு எந்த காலமா இருந்தா நீங்க வந்து அந்த 3 ரூபாய் டாக்டர் சொல்றீங்க. இன்னைக்கு எங்க இருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க எப்படி பணம் கிடைச்சது? உங்களுக்கு போன வாட்டி
சி சண்முகம் போய் பேசினாரு, ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு வந்தாரு 2024. ஆ. ஒரு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஆ. எப்படி அதிமுக இதுல வந்து இழிச்சவன் யாரானா இந்த எடப்பாடி தான். அப்பப்போ காசை கொடுத்து ஏமாறும் அதிமுக காரனுங்க டாக்டர் கிட்ட. அதனால நான் எடப்பாடி கிட்ட போறேன்னு சொன்னது ரகசியமே இருந்தாங்க. எடப்பாடி தவிர திமுக வந்து வேற எது வேணாலும் கொடுப்பான். கோட்டு போற மாதிரி இன்னொரு 2-3 கோட்டு போற கூட சப்ளை சர்வீஸ் பண்ணுவானுங்க. ஆனா இது மாதிரி வேலைக்கு போக மாட்டானுங்க. யாருக்கு பணம் கொடுக்குற வேலை திமுக கம்யூனிஸ்டுக்கு ஒரு 10 கோடி எலெக்ஷன் செலவுக்கு மட்டும் கொடுப்பான். இவர் செலவுக்கு இவர் குடும்பத்துக்கு தனியா 100 கோடி 200 கோடி 300 கோடிலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு 325 கோடி பணம் கொடுத்தாங்க. எப்போ? வேலுமணி எடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து எம்பி தேர்தல் 2019 எம்பி தேர்தலில். இதுக்கு முன்னாடி எம்பி தேர்தலில் செலவே பண்ணலீங்க. 19ல நான் 2-3 கேள்வி கேட்டேன். நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க காடுவெட்டி குரு மேல இவரு பழி போட்டாரு. இவருனாலதான் அவர் செத்தாருங்கிறாரு. என்ன அப்படி என்ன என்ன கேக்குறேன்? காடுவெட்டி அன்னைக்கு வந்து தலைவர் பதவியை யாரு கொடுக்கணும்? நியாயமா சட்ட பிரகாரம் யாரு கொடுத்துருக்கணும்? யாரு கொடுத்துருக்கணும்? காடுவெட்டி மாவீரன் காடுவெட்டி குருக்கு தானே கொடுத்துருக்கணும். அப்படியே ஜெயலலிதா அம்மாவை எதுக்குறோம்னா சிம்ம சப்பனமா எதிர்ப்பாங்க. ஜெயலலிதா அம்மாவை எதுக்குது? திமுக நாதி கிடையாது, கலைஞருக்கு நாதி கிடையாது, துரைமுருகனுக்கு நாதி கிடையாது, தளபதி ஸ்டாலினுக்கு கூட நாதி கிடையாது. அப்படியே அந்த அம்மா பார்த்தா தொடர நெடுங்குவாங்க. அந்த அம்மாவை எப்படி பேசி எப்படி அரசியல் பண்ணாரு காடுவெட்டி குரு. ரொம்ப கேவலமா ரொம்ப தைரியமா பேசினாலும் காடுவெட்டி குரு தான். கட்சியை எப்படி வளர்த்தாரு. அன்னைக்கு எங்க வேல்முருகன்லாம் வந்து கிட்ட நெருங்க முடிஞ்சுதான் காடுவெட்டி குரு இருக்கிற வரைக்கும் இவ்வளவு பேச முடியுமா? ஜெயங்கொண்டனா அப்படியே அலர்ச்சி இல்ல. இன்னைக்கு உங்க கட்சி அப்படி இருக்கா? போராட்டம் பையன் பண்ணல என்ன மாதிரி கட்சி கலவரம் பண்ண மாட்டான், என்ன மாதிரி ஜாதி சண்டையை தூண்டி விட மாட்டான் உன்னுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு வேல்முருகனே அவரோட போய் சேர்ற மாதிரி இருக்குது போல இருக்குங்க. எங்க வேல்முருகன் யாருக்கிட்ட வேணாலும் துட்டு இருந்தா போவாரு. அது அண்ணன் ஜெகத் ரசிகன் கூட்டாலும் போவாரு. தளபதி சட்டசபத்துல வந்து ஆன்னு பேட்டி கொடுத்தாரு. சபாநாயகர் உக்காரான்னாரு சபாநாயகர் அப்பாவு. அப்புறம் போய் மறுநாள் காலைல ஸ்டாலின் வீட்டில் போய் காலைல வந்தேன். இப்போ ஏழாவில் பாரியா அப்படின்ட்டாரு. போய் பார்த்தோன்னா 2 போட்டி வாங்கினா அதோட வீட்டுக்கு போயிட்டேன். ஐயா ராம பையன் இல்லைன்னு நம்ம போய் ஊட்டின்னு வரலாமன்னு தமிழ் தேசத்துக்காக பெரிய இவங்கெல்லாம் வந்து எனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சீமம் ஒரு ஆளாங்க. சீமம் ஒரு பாபரன் தலைவர். அவரு அந்த தலைவருக்கு எதிராக இவர் அரசியல் பண்ண. இவருக்கு ஒரே கொள்கை. நீங்க இப்ப சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வாங்கல அக்காடு ஹோட்டல் ஜெகத்ராஜன் பார்க்கறது அங்க லைன்ல நின்று இருப்பாரு. அவரு எதனா பேக் தானே இல்லைன்னு பாயிட்டு போடுறாரு. இந்த தமிழ் தேசியன்ற பேர்ல இவரை வளமாக்கின்னு சுத்தி நிற்கிறார். இதுதான் வேல்முருகன். அவர் ஏதாவது இந்த ஜாதி கோசம் முதல்ல நான் என்ன கேட்கறேன், நம்மளாம் போறோம் டோல்கேட்டுக்கு துட்டு கொடுத்து தானே தாண்டி போறோம். இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோல்கேட் பணம் கொடுத்து டோல்கேட் கிராஸ் பண்ணி போயிடறான் வேல்முருகன். எத்தனை டோல்கேட் கேஸ் அந்த ஆள் பேர்ல இருக்குதா இல்லையா? உளுந்தூர்பேட்டை டோல்கேட்ல ஒரு கேஸ், விழுப்புரம் டோல்கேட்ல கேஸ். 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சி. ரோடு நல்லா ரோடு போட்டுக்கிறாங்க. ரோடு போடணும் காசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? டோல்கேட்டை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் எடுக்கிற வரைக்கும் அவன் போட்ட ரோடுக்கு நீ காசு கொடுக்கணுமா இல்லையா? கேள்வி. எடுக்கிறது வேற, அதுக்காசும் போராட்டம் பண்ணு வேற. நீ போற காருக்கு இப்ப எம்எல்ஏ இருக்கிற காசு கொடுக்க தேவையில்ல. இதுக்கு முன்னாடி நீ சட்டமன்ற உறுப்பினரா இல்லையா? அப்பெல்லாம் ஏன் காசு கொடுக்கல? வழக்கெல்லாம் அப்ப காசு கொடுக்கணும் இல்ல? நீ போலாம் எம்எல்ஏ உங்க கூட ஒரு 10 காரும் ஃப்ரீயா விடுனா எப்படி விடுவான்? சரி, இப்போ வந்து இப்போ ராமதாஸோட போய் சேர்ந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? யாரு அவருக்கு? ஒரு ராமதாஸ் ஒரு பெரிய படைப்பாளி. அவர் பின்னாடி அப்படியே லட்சம் தொண்டர்கள் ரெடியா காத்துனுக்குறாங்க. 10 தொகுதி கொடுத்து ஒரு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை அந்த ராமதாஸுக்கு. சொந்த மருமகளை ஜெயிக்க விடாம சௌமியா அன்புமணிய அவனுக்கு தெரியுமா இல்லையா? அங்க வந்தா எங்க அரூர்ல அங்க SC/ST நம்ம தோக்கடிப்பான்னு தெரியுமா இல்லையா? அந்த இடத்துல நீ கொடுத்த 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாமா இல்லையா? ஜெயிச்சிருக்கலாமா இல்லையா? ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது, அன்புமணிக்கு சும்மா வந்து அந்த ராமதாஸுக்கு மக்கள் செல்வாக்கு, அன்புமணிக்கு ஆடு மாடு செல்வாக்கு இருக்குதா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏங்க இவர் செல்வாக்கு இருந்தா நீ கூட்டினார்ல 108 மாவட்ட செயலாளர்ல அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தான்? 8 பேர் கூட வரலைங்க. கம்மிருங்க வெகு கொண்டு எழுதிட்டாங்க. ஐயோ கட்சி நமங்களே இல்லையான்னு. அவன் அங்கிருந்து கோட்டுப்பத்துக்கு அங்க ஒருத்தங்கிறான். யாரு? அன்பழகன் அவளுடைய ஆள். அவகிட்ட அந்த கோட்டுப்பத்துக்காரு அந்த மாதிரி கத்து அந்த அன்பழகனை கத்தி அந்த ராத்திரில தூக்கணும். இந்த டென்ஷன் நம்மளுக்கு எதிரான்னு சொல்லி நேரம் வந்தான். யாரு? முகுந்தன். அப்பா எனக்கு தாத்தா எனக்கு எதுவுமே வேணாம், இந்த அப்படி ராஜினாமா. தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க முடியாது. மாமனை எடுத்து மச்சானால் ஜெயிக்க முடியாது. பிரச்சனையே அன்புமணிக்கும் முகுந்தனுக்குமே இல்லைங்க. காந்திமதிக்கும் சௌமியா அன்புமணிக்கு தாங்க பிரச்சனையே. பிரச்சனை எங்க போகுதுன்னு தெரியல. நாத்தனார் மருமக சண்டை. கோட்டு போறதுக்கு சம்பந்தம் இல்ல. கோட்டு எல்லாரும் இல்ல கோட்டு போற வேற.
திமுக கைகூலியா செயல்பட்டு இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா ஏற்கனவே 11.4% வாக்கு சதவீதம் கையில இருக்குங்க. யார்கிட்ட? அண்ணாமலை கையில. அப்புறம் 18 கூட்டணி ராமதாஸ் சேர்த்து 18.2% நம்ம கையில இருக்கு. எடப்பாடியிட்ட ஒரு 22% வாக்கு இதை கூட்டவே கிட்டத்தட்ட 38-40% வந்துருச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிடுவாங்களா? ஸ்டாலினுக்கு தூக்கம் வரல, ஜோரம் வந்துச்சு. அதை எப்படி பிரித்தாலும் சுவிட்சை கையாளணும், டேரிங் ரூல் அப்ளை பண்ணணும். கூப்பிடாத நம்ம அரசியல் புரோக்கர் ஒருத்தர் நம்ம ரைஸ்ரீ கிடையாது, கூப்பிடாத புரோக்கர் என்ன பண்ணி தெரியாது. நீ கோட்டு போவியோ, நீ போய் படிப்பியோ, அந்த ஆள் போய் படிப்போம் எனக்கு தெரியாது. மொத்தத்தில் அவன் வந்து ராமதாஸை பிடிச்சிட்டு வரணும். என்டிஏ கூட்டணியில ராமதாஸ் இருக்கக்கூடாது. சரி, இறுதியா ஒரு கேள்வி. இதுதான் அஜித் தாவே. பாமக யார் கையில இருக்குது? பாமக வன்னியர்கள் கையில இருக்கு. எந்த ஒரு வன்னியரும் ராமதாஸை நம்பி இனிமேல் ஓட்டு போட மாட்டோம். ராமதாஸோட முகத்திரை கிழிக்கப்பட்டது இந்த வாரம் மக்கள் மத்தியில. வன்னியர்கள் வந்து நீங்க சர்வசாதாரணமா அக்னியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அவர்களை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு மூர்க்கதனமா ஐயா ராமதாஸ் அன்புமணியும் ஆதரிச்சாங்களோ அதே வன்னியர்கள் உங்களை எதுக்கு நெசுகிறதுக்கு தயங்க மாட்டார்கள். மூர்க்கர்கள் வன்னியர்கள். அப்ப அன்புமணி கையில இருக்குங்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி கையில தான் வன்னியர் சங்கம் கையில இருக்கு, ராமதாஸ் கையில இல்ல. ராமதாஸ் என்டிஏவோ அல்லது வேற எந்த கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் யார்கிட்ட போவாங்க? அன்புமணி பேசிதாங்க. அன்புமணியாக சைதை துரைசாமி கூட்டிட்டு போனது, அன்புமணியாக நம்ம அருவிஜி குருமூர்த்தி சார கூட்டு போனது. நான் சொல்றேங்க, நீங்க சைதை துரைசாமியே ஒண்ணுமில்லாத மனுஷன் சொல்லி நானா சொன்னேன். அந்த வீணா போன முண்டச்சி புடிச்ச ஒருத்தங்கிறா யார்? கேபி முன்சாமி. அந்த ஊர்ல முண்டச்சிக்கெல்லாம் அவன் தான் புடிச்சேன். யாரு? கேபி முன்சாமி. வீணா போனவன் அம்மா இருந்த நக்சலைட். அவன் அந்த நக்சலைட் சொல்றான் யாருன்னு? சைதை துரைசாமி. சைதை துரைசாமி புரட்சி தலைவர் காலத்துல இந்த அழகாபுத்தூர் ராமலிங்கம் கட்சி ஆரம்பிக்கும் போது உறுப்பினராக சேர்ந்தாரு. ஆமா, நிறைய சில்முசம் பண்ணுவாரு, அது வேற விஷயம். ஆனா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சி தலைவருக்கு எம்ஜிஆருக்கு உண்மையா இருந்தாரு. உலக எம்ஜிஆரோட அவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் அந்த 4 வருஷம் புள்ள செத்து வெற்றி செத்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து எங்களுடைய குடும்ப தலைவரே நான் சொல்லுவேன். ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் நாங்கள் தலைவர்னு கூப்பிடுறது சைதை துரைசாமி மட்டும் தான். வேற யாரும் நாங்கள் தலைவர், இப்போ எடப்பாடி யாரும் தலைவர்னு கூப்பிட சொல்லுவேன், கூப்பிட மாட்டாங்க. ஆனால் சைதை யாரை தலைவர்னு கூப்பிடுவாங்க. அப்போதான் மெதுவாக ஏந்து எல்லாரும் திட்டின உடனே, ஐயோ இது மாதிரி சம்பாதிக்கிறிய உங்க கண்ணு எதிர்க்க இந்த கட்சி இதுன்னு எல்லாரும் போய் முறையிட்ட உடனே முதல் முறையாக வாயை திறந்து ஐயா ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்க, கேசி பழனிசாமியை சேர்த்துங்க, அதே மாதிரி சசிகலாமாவையும் சேர்த்துங்க. பதவி நேரடியாக கொடுக்கலனா கூட பின்புறத்தில் வச்சு அவங்களை சுற்றுப்பயணத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நல்ல உதிர்ந்த முத்தமாக அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலேயே இந்த ஒரு கருத்தை தான் சொன்னான். யாரு? சைதை துரைசாமி. அது கூட பிடிக்கலப்பா அந்த கேபி முன்சாமி. அவன் வேலை வெட்டி இல்லாதவன், இவருனும் பெரிய புடுங்கின மாதிரி வேற வேலை வெட்டி மாதிரி கேபி முன்சாமி. தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு கேபி முன்சாமி. நான் டெண்டர் எடுக்க போனா எனக்கு அது வேற விஷயம். இல்லை மினிஸ்டரா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவார், வன்னியர்களும் செய்வார், அதெல்லாம் மறுக்க முடியாது. அது வேற. அது எனக்கு செய்தாருன்றதுக்கோசம் அவர் இந்த நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து வரவன எதிர்த்து எடுக்கிற உனக்கு துப்பு இல்லை. ஓபிஎஸ் கிட்ட போய் நீ எங்க இருந்து வந்த? ஓபிஎஸ் கிட்ட இருந்து வந்த கேபி முன்சாமி. இனிமே வானத்துல இருந்து டைரக்டா சேவல்ல இருந்து வந்த மாதிரியே பேசினுக்கிறிய. அம்மா உன்னை இன்னும் தூக்கி தானே அடிச்சாங்க. ராமதாஸோட கள்ள ஒரு உன்னை தூக்கி கேண்டிடேட் மாத்தினாங்க. அம்மா தொகுதியை மாத்தினாங்க. உன்னை கூப்பிட்டு பச்சை பச்சா அம்மா திட்டினாங்க, கேள்விப்பட்டு. அது மாதிரி திட்டு கேபி முன்சாமி அம்மா திட்டின மாதிரி உலகத்துல யாருமே திட்டினது கிடையாது. திட்டுவாங்க. அவரு இறங்கி அவரும் குருமூர்த்தி இறங்கி காரியமாகலையே. இது என்னங்க மாங்காய் நம்ம மந்திரத்துல போயிருக்கோம். இந்த ஆள் தான் ஒரு திண்டி வந்த நாயகம், ஒரு முரட்டு நாயகம். மதம் முடிச்சு போய் ஒருத்தர்கிட்ட போய் நீ என்ன பேசணும் மதம் முடிச்சு விட்டு என்ன நடக்கும்? ராமதாஸும் மதம் முடிச்சு போய் சுத்தி கிடக்குறான். மத யானை மாதிரி கோட்டுப்பத்தில் மதத்தை ஏற்றி விட்டு திரும்ப வேற புத்துணர்ச்சி வேற விட்டு ஊட்டி அமைச்சிருக்கு. அந்த அம்மா எப்படி அடங்கும்? அந்த இன்னும் கேவலம் வன்னியர்கள் மத்தியில இன்னும் கேவலம் போட போறாப்புல பாருங்களேன். கேவலப்பட்டு வன்னியர்கள் வந்து எப்படி வன்னியர்கள் எப்படி ஒரு மூர்க்கத்தனமா இவர் ஆதரிச்சாங்களோ அந்த அளவுக்கு கல்லால கூட அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த நிலைமை வந்து வந்துட்டு இருக்குது. எல்லாம் வந்து வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. ராமதாஸும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் வடிவேல் ஒரு படத்துல ஜீப்ல வாலண்டியர் ஏறி போயோ என்ன கைது பண்ணியா நானும் ரவுடி நவுனும் ரவுடின்னு. இப்ப ராமதாஸ் தான் நான் நீச்சல் வச்சு காமிக்கிறது நானும் ரவுடி, என்ன கோட்டுப்பத்தி மதிக்க மாட்டான், கோட்டுப்பத்தி மதிக்க மாட்டான், தலைவரோட வந்தாவா இல்ல அப்படியே ஓடி போயிட்டுவா. அவ்வளவு பெரிய ஆளா போட்டுருக்குறோம். என்னங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலும் எதுக்குங்க சொன்னா? இதுக்குதாங்க சொன்னா. என்னங்க 87 வயசுல நீங்க நம்ப முடியாது. நம்பர் முக்கியம் அவரே சொல்லிட்டாருங்க.
வயசு எனக்கு நான் அது வந்து ஜஸ்ட் நம்பர் தான்ட்டாரு. ஆ. நீங்க 67 வயசு, அதுதான் நான் சொல்றேன். என் மடியில பார்த்துருந்தாரு, காலை அமைக்க விட்டேன், கையை விட்டு, இது எல்லாருக்கும் இன்னும் 2 நாள் அதே பேட்டி கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறோம். ஆமா, பார்ப்போம். பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ராம்தாஸ் ஓட அந்த பாமகங்கிறது வந்து இன்னைக்கு அன்புமணி கையில தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. பார்ப்போம். இது வந்து இன்னைக்கு காலம்தான் பதில் சொல்லும். காலம் கண்டிப்பாக விரைவாக பதில் சொல்ல வேண்டும். அந்த ஏன்னா வன்னியர்களுக்கான ஒரு அமைப்பாக பாமக இருந்துட்டு இருக்குது, ஒரு நல்ல கட்சியாக இருந்துட்டு இருக்குது. அந்த கட்சியை வந்து உடஞ்சு சிதறுண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாரோட இதுவும் இருக்குது. தமிழக மக்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. இது எப்படி நடைபெறும் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாரும் வந்து குருமூர்த்தி அவர் சொன்னது கூட என் நீண்ட கால நண்பர், அவரை சந்திக்க போனேன்னாரு. சைதோசாமி சொன்னது கூட என்ன சொன்னாரு, எனக்கு அடிக்கடி 30 வருஷம் பழக்கம், நான் நல்லா போனேன்னாரு. அதெல்லாம் இல்லை. காம்ப்ரமைஸுக்கு அன்புமணி வந்து இவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு பிஜேபி தூதரா இவர் போல. எல்லாம் தப்பா எந்த உலகத்திலையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். குருமூர்த்தி சார் பிஜேபி தூதராக போகவில்லை, சைதோசாமி பிஜேபி தூதராக போகவில்லை, அன்புமணியோட தூதராக 2 பேருமே அவர் அழைத்ததின் பேரில் தான் போனாங்க. அவரா ஆல் இந்தியா போய் நான் நாட்டாம பண்ணலாம் போல. அவர் இடத்துலயுமே நம்ம உரிய விளக்கம் பெற்றுட்டோம். அதுல 20 இடத்துலயுமே. ஆனா அது போய் ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு முயற்சிதாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பல்பு பிரகாசமா எரியுதுன்னு வச்சுக்கேன், சீக்கிரம் மண்டே பீஸ் போட போகுதுன்னு அர்த்தம். ராம்தாஸ் விரைவில் பீஸ் போக போறாரு, தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான். சரி, இதுல முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.